Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போறோம். கடலை வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்நாக் தான் இது. கடலையில நம்ம வந்து சுண்டல் பண்ணுவோம், கிரேவி பண்ணுவோம், நிறைய விதமான டிஷ் நம்ம பண்ணிருப்போம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது. சுண்டல் டைப்பும் இல்லாம, கொஞ்சம் கிரேவி டைப்பும் இல்லாம டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பு, திதிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து அது செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ கடலை வந்து நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப குழவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக இருக்கணும். இப்போது கடலையை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆயிலில் அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இன்னொரு வாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கடலையில் நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி கலந்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு வரும். நம்ம 2-3 வாட்டி போட்டு கலந்தால் தான் நல்லா கோட் ஆகும். திருப்பி நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கடலையில் நல்லா கோட் ஆயிருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுது. நம்ம கலந்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சா கலர் ரொம்ப மாறிடும். நமக்கு லைட் பொன்னிறமாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகும்போது தனித்தனியாக வந்துடும். அதுவே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது கரெக்டாக நல்ல ஒரு பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பொரிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக கடலையை நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு ஒரு சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கேப்சிகம் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன் நான். அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் நல்லா அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாஸுக்கு தேவையான உப்பும் மிளகும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் இது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பொரிச்ச கடலையே இதில் சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்துடலாம். உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். மேலே வந்து இந்த சாஸ் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. இப்போ அருமையாக ரெடி ஆகிடுது. இப்போ சூப்பராக நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிடுது. கடலை வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.